சுந்தர பாண்டியன் மாலாங்காரரை சிறிது நேரம் வெறித்து பார்த்தான். பிறகு இவர்களுக்கு முதிரை காட்டியபடி சாளரத்தின் வழியே வெளியே பரவியிருந்த இருளையை வெறித்து கொண்டு ஏதோ யோசனையில் இருந்தான். மீண்டும் மாலாங்காரரை நோக்கி திரும்பிய பொழுது அவன் முகத்தில் வெற்றி களிப்பு. மாலாங்காரரே, எவ்வளவு பெரிய பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விட்டீர். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல யோசனை இது. யாருக்கும் வெற்றி தோல்வியின்றி நல்ல விதமாக பிரச்சனையை தீர்க்க இதுவே தலை சிறந்த வழி. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வீரபத்திரரின் முகம் சோபையை இழக்க அகம்பாவத்துடன் அவரை பார்த்தார் மாலாங்காரர். மன்னா, காஞ்சியில் பெயர் போன 2 சிற்பிகள் உள்ளனர். பொன்னை உருக்கி பிரதிமையை செய்ய இவர்களால் மட்டுமே முடியும். பெருந்தச்ச குணவான், நாத வினோத பெருந்தச்சன் ஆகிய 2 பேரையும் உடனே இங்கு வரவழைப்போம். அது சரி, உயிரோடு இருப்பவர்களின் உருவச்சிலையை கோவிலுக்குள் வைக்க ஆகமங்கள் அனுமதிக்கின்றதா? மாலாங்காரரை மடக்க வேண்டும் என்று வீரபத்திரர் கேட்டார். இதென்ன கேள்வி? ராமானுஜர் இருக்கும் பொழுதே அவருடைய மூர்த்தங்களை செய்து தானுகாத்து தருமணி தருகந்த மேனி என்று போற்றவில்லையா என்ன? மாலாங்காரர் கேட்டார். சுந்தரபாண்டியனும் அவர் கூற்றை ஆமோதித்தான். ஏன் அவ்வளவு தூரம் போகின்றீர் மாலாங்காரரே? கூரநாராயணஜீயரின் உருவச்சிலையை அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே மக்கள் விரும்பி பிரதிஷ்டை செய்தனரே. அப்பொழுது இந்த ஆகமங்களை பற்றி யாரும் கேள்வி எழுப்பவில்லையே. மன்னன் முழுவதுமாக மாலாங்காரர் பக்கம் சாய்ந்து விட்டான். இனி தன் வார்த்தைகள் அங்கு எடுபடாது என்பதை புரிந்து கொண்டார் வீரபத்திரர். உடனே எனது பொன்னாலான சிலையை வடிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். பாண்டியன் உத்தரவிட்டான். சிற்பிகளுக்காக தினமும் 5 மணி நேரம் ஒதுக்கித் தருகிறேன். அவர்கள் என்னை மாதிரியாக வைத்து சிலையை வடிக்கட்டும். தன் அந்தப்புறத்தை நோக்கி விரைந்தான் சுந்தரபாண்டியன். மகாராணியிடம் பொன் மேய்ந்த பெருமைகளை பற்றி சொல்ல. மாலாங்காரர் உடனேயே காரியத்தில் இறங்கினார். காஞ்சியிலிருந்து அவர் உத்தரவின் பேரில் சிற்பிகள் வந்து இறங்கினர். அவர்களின் பார்வைக்கு சோமலாபுர அபரஞ்சி பொன் வைக்கப்பட்டது. சிற்பிகளே, இது தோஷமுள்ள சுவர்ணமா? மன்னன் அவர்களிடம் கேட்டான். மன்னா, பொதுவாக ஆகம நியமப்படி விக்கிரகங்களை செய்வதற்கு முன்பாக தியான சோகங்களை சொல்ல வேண்டும். வழிபாடு செய்யவிருக்கும் விக்கிரகங்களுக்குத்தான் இந்த நியதி. இந்த மாதிரி விக்கிரகங்களை செய்வதற்குத்தான் தோஷமுள்ள பொன்னை உபயோகிக்க மாட்டோம். ஆனால் தாங்கள் பிரதிமையை செய்வதற்கு தியான ஸ்லோகங்கள் அவசியமில்லை. எனவே பொன்னில் தோஷம் பார்க்க வேண்டிய அவசியமும் கட்டாயமில்லை. நானாவித பெருஞ்சச்சன் கூறிவிட்டார். சிற்பிகளே, என்னுடைய பிரதிமை தூய பொன்னால் செய்யப்பட வேண்டும். இங்கே 7 தச்சு முழ அங்குலம் அளவிற்கு பொன் உள்ளது. அதை முழுவதுமே என் பிரதிமை செய்ய உபயோகித்து கொள்ள வேண்டும். உத்தரவு மன்னா என்ற நாத வினோதர் தன் பின்னால் நின்றவனை அழைத்தார். சூத்திரகிராகி, இவர் யார் மன்னா என்றான். இவர் என் சீடர். உமது சிலையின் நீள அகலத்தை இவர்தான் நிர்ணயம் செய்வார். அதோ அடுத்து நிற்பவர் வர்த்தாகி. இவர்தான் சிலையை வடிப்பார். இவர்களது தலைவராக நான் செயல்படுவேன். நாத வினோதன் சொன்னார். மன்னா, தங்கள் நடுவிரலை நீட்டுங்கள். சூத்திரகிராகி கேட்டான். சுந்தரபாண்டியன் விரலை நீட்ட அந்த விரலின் மையப்பகுதியை அளவெடுத்தான் சூத்திரகிராகி. சாஸ்திரப்படி தங்களது நடுவிரல் அமைப்பு பகுதியை 1 அங்குலம் என்று குறிக்கின்றோம். இந்த அங்குல கணக்கை வைத்துதான் உமது சிலையின் நீள அகலத்தை முடிவு செய்வோம். சூத்திரகிராகி சொன்னான். நாத வினோதர் தொடர்ந்தார். மன்னவா, சில்ப சாஸ்திரப்படி முகவெட்டின் நீளம்தான் ஒரு சிலையை செய்வதற்கு அடிப்படையாக கணக்கில் கொள்ளப்படுகின்றது. தங்கள் அங்க லட்சணங்களை பார்க்கும் பொழுது நவதாள முறையான 9 முக நீளத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் சிலையை செய்யலாம். தங்கள் உருவச்சிலையின் முக நீளத்தை 3 சரிபாகங்களாக பிரித்து நெற்றி ஒரு பாகம், நாசி ஒரு பாகம், முகவாய் ஒரு பாகமாக பிரிப்போம். உங்களுடைய மொத்த சிலையின் உருவத்தை 2ஆக பிரித்து இடைக்கு கீழே ஒரு பாகமும் இடைக்கு மேலே ஒரு பாகமுமாக வடிக்கப் போகின்றோம். நாத வினோதர் விளக்கினார். தங்கள் பிரதிமை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட பொன் மிக அதிகம் என்று கருதுகின்றோம். இருப்பினும் ஸ்வர்ணத்தை மிச்சப்படுத்தக்கூடாது என்று தாங்கள் சொன்னதால் அந்த சிலையிலேயே வைரம், வைடூரியம் என்று பதித்து உபரி வேலைப்பாடுகளை கூட செய்ய முடியும். ஸ்வர்ணம் அதிகமாக இருப்பதால் சிலையின் உயரமும் எடையும் அதிகமாக இருக்கும். 8 மணி அரிசிகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கினால் என்ன உயரம் வருமே,
வருமோ அதுவே 1 அங்குல நீளம். அந்த கணக்கின்படி தங்கள் பிரதமை 108 அங்குல உயரமும் 40 அங்குல அகலமும் இருக்கும் மன்னா. சபதி சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் மன்னன். மூல நட்சத்திரத்தில் பிறந்த சுந்தரபாண்டியனின் ஜாதகப்படி அடுத்த அமாவாசை என்று சிலை வடிக்கும் பணி தொடங்கப்பட்டது. சுமார் 2 மாத காலமும் சுந்தரபாண்டியன் சிற்பிகளின் முன்னே கையை கூப்பியபடியே மணிக்கணக்காக நின்றிருந்தான். அந்த மதுரையம்பதியை விட்டு கண்ணனூர் அரண்மனையில் தங்கியிருந்தான். அங்குதான் சிலை வடிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. முதலில் அவன் உருவத்தைப் போலவே தேன்மெழியில் வடிவம் செய்யப்பட்டது. எறும்பு புற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் மற்றும் களிமண்ணை சேர்த்து கலந்தனர். இந்த கலவையை மன்னனின் தேன்மெழுகு வடிவத்தின் மீது அப்பினர். சிற்பிகள் களிமண் சிலை கலந்த கலவை காய்ந்து உறுதிப்பட்டது. உள்ளே இருந்த தேன்மெழுகு வடிவத்தை உருக்க வேண்டி அவர்கள் அந்த களிமண் வடிவத்தை தீயில் இட்டு கொளுத்தினர். தேன்மெழுகு உருக இப்பொழுது களிமண் வடிவத்தின் உள்பகுதி வெறுமையாக இருந்தது. திரவ வடிவத்தில் இருந்து உருக்கப்பட்ட பொன்னை களிமண் வடிவத்தில் ஊற்றினார் சிற்பிகள். பொன் திரவம் ஆறுவதற்காக 1 வாரம் இடைவெளி விட்டனர் அவர்கள். உள்ளே ஊற்றப்பட்ட பொன் திரவம் ஆறி உறுதியாகிவிட்டதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வெளியே இருந்த களிமண் கலவையை உடைத்து எறிந்தனர். தகதகவென்று மின்னியபடி 1ஆம் சடையவர்ம சுந்தரபாண்டியனின் ஸ்வர்ண பிரதிமை 6 அடி உயரத்திற்கு நின்று கொண்டிருந்தது. வர்த்தாகி ஸ்வர்ணக்குழம்பினால் சிலைக்கு மெருகேற்ற நாத வினோதர் தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த வைரம் மற்றும் வைடூரியங்களை சிலையில் பதிக்கத் தொடங்கினார். ஸ்வர்ண பிரதிமை தயார் என்கின்ற தகவல் வந்ததும் மன்னன் மாலாங்காரருடன் ஓடி வந்துவிட்டான். தனது சிலையை பார்த்து பிரமித்து போய் நின்றான். மன்னா, முதலாக ஸ்வர்ண பிரதிமையாக வடிக்கப்பட்ட மன்னன் தாங்கள்தான் என்று நினைக்கின்றேன், மாலாங்காரர் சொன்னார். எல்லாம் தங்களது யோசனைதான். குதூகலத்துடன் அவரை அணைத்து கொண்டான் சுந்தரபாண்டியன். தன் பட்டத்து ராணி மகன் குலசேகரன் மற்ற சகோதரருடன் பொன்மேய்ந்த பெருமாளை காண்பதற்கு தயாராகி கொண்டிருந்தான். மாலாங்காரர் வந்திருப்பதாக சேகவன் சொல்ல அவசரமாக அந்தப்புறத்தை விட்டு வெளியே வந்தான். கவிழ்ந்த தலையுடன் 2 கைகளையும் கட்டியபடி சோகமாக நின்று கொண்டிருந்தார் மாலாங்காரர். என்னவோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று அவர் நின்ற கோலத்தை கண்டதுமே மன்னனுக்கு தோன்றிவிட்டது. மன்னிக்க வேண்டும் மன்னா, நேற்று இரவு நமது நாத வினோதர் அவரது உதவியாளர்கள் தங்கள் வீடு தீப்பற்றி எரிந்து போனது. அவர்கள் அனைவருமே தீயில் கருகி மாண்டு விட்டனர். மன்னன் சுந்தரபாண்டியன் அதிர்ச்சியில் உறைந்தே போனான். பொன் வேய்ந்த பெருமாள். ஈயான் ராமானுஜர் காலமாகிவிட்டார். அவருடைய மகன் கோபுரத்து நாயனார் கோவில் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார். நாயனார் அன்று இரவு பிள்ளை லோகாச்சாரியாரை சந்திப்பதற்காக மடத்திற்கு வந்திருந்தார். சுந்தரபாண்டியனின் உருவச்சிலையை அரங்கன் கோவிலுக்குள் பிரதிஷ்டை செய்யப் போவதாக ஓலை வந்திருக்கிறது. நாம் இப்பொழுது என்ன செய்வது? மன்னரிடமிருந்து வந்த ஓலையை பிள்ளை அவரிடம் காண்பித்தார். ராமானுஜா, மன்னன் இந்த அபரஞ்சி பொன் விஷயத்தை மறந்துவிட்டான் என்றல்லவா நினைத்தேன். மீண்டும் இந்த விவகாரம் கிளம்பும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓலையை படித்தபடியே பிள்ளை அவர்கள் சொன்னார். சுவாமி, கூரநாராயணர் பிரதிமை இருக்கும் அதே இடத்திலேயே தன்னுடைய சிலையும் இருக்க வேண்டும் என்று மன்னர் பிரியப்படுகின்றாராம், நாயனார் தெரிவித்தார். மானிடருக்கு அரங்கன் சன்னதியில் சிலையா? அதுவும் தோஷமுள்ள அபரஞ்சி பொன்னால் செய்தது? அடுக்குமா இந்த அநியாயம்? விளாஞ்சோலையார் கொதித்தெழுந்தார். கூரகுலோத்துமர் இன்னும் ஒருபடி மேலேயே போனார். இதை அப்படியே விட்டுவிடக்கூடாது ஆச்சாரியாரே. மக்களை திரட்டி எதிர்ப்பு தெரிவித்து மன்னனின் இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும். மன்னர் பதவியேற்று 25 வருடங்கள் பூர்த்தியாவதை குறிக்கும் வகையில் பொன்வேய்ந்த பெருமாள் சிலையை கோவிலில் வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல முகூர்த்த நாளில் கண்ணனூரில் இருந்து பொன்வேய்ந்த பெருமாள் பொற்சிலை ஊர்வலமாக திருவரங்கத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. 25 யானைகள் முன்னால் அணிவகுக்க பொன்வேய்ந்த பெருமாளின் சிலை அலங்கார வண்டி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது. நாட்டியம், ஆட்டம், பாட்டம், வான வேடிக்கை என்று அமர்க்களப்படுத்தி விட்டார் மாலாங்காரர். தஞ்சையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நாதஸ்வர கோஷியினர் கம்பீர நாட்டையில் இசைக்க மன்னர் குடும்பத்துடன் திருவரங்கம் கிளம்பினார். முன்னால் அவர் தேர் பவனி வர பொன்மேய்ந்த பெருமாள் சிலை பின்னால் வந்தது. வேதங்களை கோஷித்து கொண்டு அந்தணர்கள் அதன் பின்னால் வந்தனர். வழி நெடுகிலும் மன்னர் மீதும் பொன்மேய்ந்த பெருமாள் சிலை மீதும் மலர்களை தூவி வாழ்த்தினர் பொதுமக்கள். காவிரியை அடைந்ததும்
பெரிய தோணி ஒன்றில் சிலை வைக்கப்பட்டது. அதன் கீழே காணப்பட்ட சிம்மாசனத்தில் மன்னன் சுந்தரபாண்டியன் அமர்ந்து கொள்ள தோணி கிளம்பியது. காவிரியை கடக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. கரை ஏறியதும் அரங்கன் கோவில் செல்வதற்காக மற்றொரு அலங்கார ஊர்திக்கு பொன்வைத்த பெருமாள் சிலை மாற்றப்பட்டது. ஊர்வலம் கிளம்பிய பொழுது சில காவலர்கள் பரபரப்புடன் மாலாங்காரரிடம் வந்து குனிந்து அவர் காதில் ஏதோ கூறினர். என்ன விஷயம் மாலாங்காரரே? கோவிலின் முன்பாக திருவரங்கத்து வாசிகள் அமர்ந்து ஊர்வலத்தை உள்ளே விட மாட்டோம் என்று போராட்டம் நடத்தி வருகின்றனராம். என்ன இது புது குழப்பம்? மன்னனின் முகம் கோபத்தில் சிவந்தது. உயிருடன் இருப்பவர்களுக்கு கோவில் உள்ளே சிலை வைக்க அனுமதிக்க மாட்டார்களாம். கூரநாராயணஜியர் சிலை அவர் உயிருடன் இருந்தபோது வைக்கப்பட்டதற்கு என்ன சொல்கிறார்கள்? வீரபத்திரர் கேட்டார். அவர் ஒப்பற்ற மகானாம், அதனால் வைக்கப்பட்டதாம். அப்படியென்றால் நான் மகான் இல்லையா? மன்னனின் கண்களில் ரத்தம் ஏறியது. காவலாளிகள் தலை குனிந்தனர். பாண்டிய மன்னன் வெகுண்டு எழுந்தான். போதும் இந்த அரங்கத்து வைணவர்களின் அட்டகாசம். அடித்து விரட்டுங்கள் அவர்களை. சவுக்கடி தந்து போராட்ட கும்பலை கலையுங்கள். சுவாமி பிள்ளை லோகாச்சாரியாரும் கூட்டத்தில் முன்வரிசையில் அமர்ந்துள்ளார். இதை பாண்டியன் எதிர்பார்க்கவில்லை. நிமிர்ந்து தன் சிலையை ஒருமுறை பார்த்தான். கூப்பிய கையுடன் என்னை தயை கூர்ந்து அரங்கத்தின் உள்ளே நுழைய விடுங்கள் என்று தன் சிலை உருவத்தில் கெஞ்சிக் கொண்டிருப்பதைப் போல் தோன்றியது மன்னனுக்கு. இந்த சிலையை கோவிலின் உள்ளே நிறுவ முடியவில்லை என்றால் பெருத்த அவமானம். அபரஞ்சி பொன்னை ஏற்க மறுத்தது கூட பரவாயில்லை. இப்பொழுது மன்னர் சிலையாக அந்த பொன் மாறியுள்ள போது அதையும் ஏற்க மறுப்பது மன்னரை அவமதிப்பது தானே. இங்கேயே சிலையை பிரதிஷ்டை செய்து விடலாமா மன்னா? மாலாங்காரர் மெதுவாக கேட்டார். முடியாது. கோவிலின் உள்ளேதான் தந்தையின் சிலை பிரதிஷ்டப்பட வேண்டும். என்ன பார்க்கின்றீர் வீரபத்திரரே? வீரர்களை விட்டு அந்த வைணவர்களை விரட்டி எடுங்கள். இளவரசர் குலசேகரன் சொல்ல பாய்ந்து சென்றது குதிரைப்படை. வீரர்கள் சவுக்கால் ஆண் பெண் குழந்தைகள் என்ற பேதமில்லாமல் விளாசி தள்ள ஆரம்பித்தனர். அரங்கனுக்கு சிரமதசை ஆரம்பிவிட்டது. அரங்கநாயகி கண்ணீர் ஊத்ததற்கு இதுதானா காரணம்? பலருடைய மனதில் இந்த கேள்வி எழுந்தது. பிள்ளை லோகாச்சாரியார் மீதும் ஒரு கல்லை காவலாளி தடியடி பிரயோகமும் செய்தான். சுந்தரபாகு பாய்ந்து சென்று அவர் மீது கவிழ்ந்து தன்னை அரணாக நிறுத்தி அந்த அடிகளை வாங்கி கொண்டான். இவ்வளவு காலம் மனதில் பொன்னை வைத்து கல்லில் சிலை வடித்தான் சுந்தரபாண்டியன். இப்பொழுது மனதில் கல்லை வைத்து பொன்னால் திருப்பணிகளை செய்கின்றான். இது ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு வரவிருக்கும் சோதனையின் வெள்ளோட்டம்தான். இதைவிட பெரிய சிரமங்களையும் ஆபத்துகளையும் சந்திக்க சித்தமாக இருங்கள். பிள்ளை லோகாச்சாரியார் மக்களிடம் சொன்னார். பாண்டியனுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அலங்கார வண்டியிலிருந்து இறங்கி போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி விரைந்தான். நேராக பிள்ளை லோகாச்சாரியான் முன் கைகூப்பி நின்றான். சுவாமி, தாங்கள் தாக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அரங்கன் மீது கொண்ட அபார பக்திதான் என்னை இந்த திருவரங்கத்தின்பால் மீண்டும் வர தூண்டுகின்றது. என் மனத்திற்குள் ஆழ்ந்த அரங்கனை இருத்தி அவனுக்குள் என்னால் முடிந்தவரை திருப்பணிகளை செய்துவிட்டேன். எனக்கு மோட்சம் கிடைத்தால் கூட நான் ஏற்க மாட்டேன். என் மரணத்திற்கு பிறகு நான் திருவரங்க செல்வனை தரிசித்தம் செய்து கொண்டு இங்கே இருக்கவே விரும்புகின்றேன். சுவாமி, என்னால் இனி பிரச்சனை வேண்டாம். உயிருடன் இருப்பவர்களின் சிலையை கோவிலுக்குள் வைப்பது ஆகமத்துக்கு எதிரானது என்றால் என் உயிரே இந்த பொன்மைந்த பெருமாள் சிலையை அரங்கன் கோவிலுக்குள் செல்வதற்கு தடையாக இருந்தால் அத்தகைய உயிர் எனக்கு தேவையே இல்லை. என் உயிரை நான் மாய்த்து கொள்ளுகின்றேன். கோவிலில் ஏதாவது ஒரு மூலையில் என் சிலையை வைக்க இடம் கொடுங்கள். உருக்கத்துடன் பேசிய மன்னன் தன் வாளை உருவி தன் நெஞ்சில் பாய்ச்சி கொள்ளப் போனான். ஹா என்கின்ற அலறல் பொதுமக்களிடையே எழ பிள்ளை லோகாச்சாரியார் சட்டென்று அவன் கரத்தை படித்து அவனை தடுத்து விட்டார். என்ன செயல் இது? பாண்டியா, அரங்கத்தில் உனக்கு இல்லாத இடமா? அவன் உள்ளே நிம்மதியாக கண் வளர்கிறான் என்றால் அதற்கு காரணமே நீதானே. அவன் தொழிலான காக்கும் தொழிலை அல்லவோ நீ செய்து கொண்டிருக்கிறாய். சிலைக்கு இடம் கேட்டுக்கும் நீ எங்கள் மனதில் நீங்காத இடமல்லவோ பெற்கிறாய். எங்கள் மனதில் மட்டுமல்ல, இங்கே குழுமி இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் இதயத்திலும் அரங்கனுக்கு இணையாக அல்லவோ நீ வீற்றிருக்கின்றாய். கேவலம் இந்த பொற்சிலையா உன் புகழை பாடப் போகின்றது? திருவரங்கனின் மூர்த்தமே உன் புகழைத்தானே பாடிக்கொண்டிருக்கிறது. என்னுடன் வா. கோவிலின் அன்றாட நடவடிக்கைகளில் நீ எப்படி ஒன்றாக கலந்திருக்கிறாய் என்பதை நீயே உன் கண்களால் பார்.
பிள்ளை லோகாச்சாரியார் மன்னனின் கையை பற்றி கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு அரங்கனுக்கு திருப்பவித்திர உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. அர்ச்சகரை அழைத்தார் பிள்ளை லோகாச்சாரியார். பட்டரே, இந்த மண்டபத்தின் பெயர் என்ன? சேரனை வென்ற சுந்தரபாண்டியனார் மண்டபம். அர்ச்சகர் சொன்னார். பட்டரே, பெருமான் சாற்றி கொண்டிருக்கும் கொண்டையின் பெயர் என்ன சொல்லுங்கள். பாண்டியன் கொண்டை சுவாமி. சுந்தரபாண்டியன் மெய்சிலிர்த்து போய் நின்றான். பார்த்தாயா சுந்தரபாண்டியா, மண்டபத்தின் பெயரும் கொண்டையின் பெயரும் உன்னைத்தானே குறிக்கின்றது. இன்னும் இருக்கின்றது, பொறு. திருவாராதனம் நடக்கின்றது. இப்போது என்ன நடக்கின்றது என்று நீயே பார். திருவாராதனை செய்த பட்டர் பெருமாளுக்கு தீர்த்தத்தை காட்டிவிட்டு அதை திருப்பிய படி பாத்திரத்தை சேர்த்தார். உடனே மற்றொரு பட்டர் சுந்தரபாண்டியன் பிடித்தேல் என்று உரக்க அறிவித்தார். சுந்தரபாண்டியன் அயர்ந்து போய் நின்றான். முன்பு பரிசாரகன் திருப்படிக பாத்திரம் வைக்க மறந்த பொழுது இவன் தன்னுடைய கிரீடத்தில் பெருமாள் தீர்த்தத்தை ஏந்தி கொண்டானே, அந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் சுந்தரபாண்டியன் பிடித்தேல் என்று திருவாராதத்தின் ஒரு கிரமமாகவே அதை மாற்றிவிட்டனர் இந்த ஆச்சாரியர்கள். மன்னனின் கண்களில் நீர் பெருகி ஓடியது. பார்த்தாயா சுந்தரபாண்டியா, இந்த கோவில் மதிலை கட்டிய திருமங்கை மன்னனின் பெயரோ பாஞ்சராத்திர ஆகமப்படி கோவில் ஆராதனையில் வகித்த எம்பெருமானார் ராமானுஜர் பெயரோ திருவாராதனையின் போது கூறப்படுகின்றதா? அல்லவே. அந்த பேற்றை பெற்றுவிட்டாய் நீ. இன்னும் 1000 ஆண்டுகள் உன் பெயர் நிலைத்து நிற்க அரங்கன் வழி செய்து விட்டான். நீ கட்டிய துலா மண்டபங்கள் உன் பெயரை தாங்கி நிற்கின்றன. இப்படியாக இந்த திருவரங்க கோயிலின் அன்றாட நிகழ்வுகளில் நீயும் ஒரு பாகமாக ஆகிவிட்டாய். எங்களுக்குள் கலந்துவிட்ட சுந்தரபாண்டியன் என்கின்ற அற்புத பிறவியை கேவலம் சொர்ணத்தில் சிலையாக வடித்து அவன் புகழை பங்கச் செய்யாதே. மன்னா, சிலையை கண்டவர்கள் மன்னனான உன்னையும் உன் கைங்கரியங்களையும் நினைக்க மாட்டார்கள். சோமலாபுரத்து அபரஞ்சித்து பொன் என்கின்ற நினைவுதான் அந்த சிலையை கண்டதும் நினைவில் தோன்றும். இதமாக எடுத்துச் சொன்னார் பிள்ளை லோகாச்சாரியார். சடையவர்ம சுந்தரபாண்டியன் நெகிழ்ந்து போனான். அறியாமல் பிழை செய்துவிட்டேன் சுவாமி. சுந்தரபாண்டியன் பிடித்தேல் என்று என்னை திரு ஆராதனத்தின் ஒரு அங்கமாகவே ஆக்கிவிட்டீர்கள். மோட்ச ராஜ்யம் யாருக்கும் கிட்டலாம், ஆனால் இந்த பேரு யாருக்குமே கிடைக்காது. இந்த பாழும் சிலை எனக்கு எதற்கு? என்னுடைய இந்த சிலையை நானே அழித்து விடுகின்றேன். அதற்கு பதிலாக நாராயணன் பிரதிமை ஒன்றே இதே பொன்னால் வடிவமைத்து கோவிலுக்கே தருகின்றேன். நல்லது பாண்டியா, ஆனால் இப்பொழுதே கூறிவிடுகிறேன், ஆகமங்கள் பொற்சிலையை அனுமதிப்பதில்லை. ஆகையால் நீ செய்து தரும் பொன் வைத்த பெருமாள் சிலையை சந்தன மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்துவிடு. அர்ச்சகர்கள் அதை ஆராதிக்காவிட்டாலும் காலம் காலமாய் ஹேம சந்தன பெருமாளாய் அந்த பிரதிமை பக்தர்களுக்கு அருள்பாலிக்கட்டும். பிள்ளை லோகாச்சாரியார் கூறினார். சுந்தரபாண்டியன் தான் வாக்களித்தபடியே பொன் வைத்த பெருமாள் சிலையை மீண்டும் அழித்து அந்த பொன்னை கொண்டு அழகான விஷ்ணு சிலை ஒன்றை வடிவமைத்தான். அந்த சிலையை ஒரு நல்ல நாளில் அதிகாரிகளின் சம்மதத்தோடு திருவரங்கத்தின் சந்தன மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்தான். சோமலாபுரத்து அபரஞ்சித்து பொன்மேய்ந்த பெருமாள் ஹேமச்சந்தன ராஜா என்கின்ற பெயருடன் சந்தன மண்டபத்தில் வைக்கப்பட்டு இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.